போட்டாச்சு. இப்ப அடுத்தபடியா நம்ம இப்ப எங்க போறோம்னா எங்க ஊரு ஏடிஎம்க்கு போறோம். காடி பறக்க போகுது. காடி பறக்க போகுது. எங்கடா காடி இது? டியோ டியோ காடி. ஓ கண்ணாடியில மூஞ்சி தேத்துப்பா. ஆமாப்பா. நம்ம நாட்டுல அதிகமான வடகான்ஸ் இருப்பாங்க. புரியல. வடகான். சரி இப்ப நம்ம ஊர் ஏடிஎம் பாத்தீங்கன்னா மெஸ் ஆயிடுவீங்க. பிளிங்கிட் போகுது. டோ லெஃப்ட்ல எல்லாம் ஒரு காலத்துல விளையாண்டுக்கிறோம். வாசனை பறக்குது. கட்டுறோம் கார்பரேஷனுக்கு ஏதோ எங்கெங்கயோ என்னென்னமோ பண்றாங்க. ஏதோ ஆபீஸ்லாம் வச்சிருக்காங்கன்றாங்க. இங்க பாருங்க ரோட்டை பாருங்க. வாட்டர் ஃபால்ஸ் பாரு. உங்களுக்கு ஃப்ரீயா வாட்டர் ஃபால்ஸ் கட்டி தரேன்னா நீங்க உங்களுக்கு நைட்ல இருக்கோ உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் மார்னிங் டைம்ல டே டைம்ல எடுத்து வீடியோ எடுத்து காட்டுறேன். எங்க ஊரு ரோடு அச்சுக்கா ஆளே இல்ல அந்த மாதிரி இருக்கும். பாரிங்கெல்லாம் என்ன வண்டி என்ன ரோடு எங்க ரோடு மாதிரி அச்சுக்கா. லெஃப்ட்ல ஒரு போவாரு. ஆனா கார்பரேஷனுக்கு ஒரு ஆபீஸ் இருக்குது. ரோட் டாக்ஸ் கட்டுறதுக்கு ஒரு ஆபீஸ் இருக்குது. மணக்கும் ஏரியா பாக்குறீங்களா? எங்க ஒரு குப்பை தொட்டி இதுதான். அது குப்பை தொட்டி இல்ல, மணக்கும் ஏரியா. மணக்கும் ஏரியா குப்பை தொட்டி. இது வந்து தண்ணி பிடிக்கிற இடம். எங்க ஊர்ல தண்ணி பிடிக்கிற இடம். குடிக்கிற தண்ணி. எதுக்கு ஸ்பீட் பிரேக்கர் போடுறானே தெரியாது எங்க ஊர்ல. அங்க இருக்கும் ஆனா போட வேண்டிய இடத்துல இருக்காது கண்டிப்பா. இங்க பாத்தீங்கன்னா இப்ப இங்க டர்னிங் இங்கெல்லாம் ஸ்பீட் பிரேக்கர் கம்பல்சரி இருந்தே ஆகணும். ஆனா இல்ல. ஆனா அந்த சைடு போட்டிருக்காங்க, இந்த சைடு போடல. சாரி, இந்த சைடு போட்டிருக்காங்க, அந்த சைடு போடல. முதல்ல நில்லு, அப்புறம் வந்து சொல்லு. என்ன தூரத்துல ஏதோ ஒளி தெரிகிறது. லடாக்கே போ தேவையில்ல. நோண்டி போட்டாங்க அப்படியே பாருங்க. இந்த பள்ளத்தை தெரிஞ்சாங்க ஆளு உள்ள வந்து ஆள் அவுட். இங்க பாருங்க கரண்ட் பஸ் பாத்தீங்களா? எலக்ட்ரிசிட்டி பாத்துட்டீங்க. இப்ப எங்க ஊர்ல சேஃப்டி பாக்குங்க. பாத்தீங்களா காலையில் 9:10 வேலைக்கு வருவது, மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது, இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேறு. 5 அறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று வெளியே பீத்திக் கொள்வது. அல்லக்கை முண்டமே, ஒழுங்காய் வேலை பார்ப்பவர்கள் கூட உன்னை பார்த்து கெட்டு விடுவார்களா? மாதம் பிறந்தால் சம்பளம் வாங்குறாய் அல்லவா? என்ன நோமண்ணா? நோ காப்பிரைட்ஸ் போட்டுருவாங்கல்ல. இப்பதான் ஞாபகம் வருது. கொஞ்ச தூரம் தான் சேஃப்டி. அதையும் பாருங்க அறந்து ஊந்து இருக்குது. உடனே யோசிக்காதீங்க என்னடா இவன் ஒரே கெட்டதாவே சொல்றான் அப்படின்னு யோசிக்காதீங்க. எங்க ஊர் சுதந்திர நாடை நாங்க யூஸ் பண்றோம். நினைச்ச டைம்ல நான் ஒண்ணு கடிப்பேன். இந்த மாதிரி ஃபாரின் அடிக்க முடியுமா? இப்ப எனக்கு எச்ச துப்புலாம் தூங்கினா கூட துப்புவேன். ஆனா நான் துப்ப மாட்டேன். ஏன்னா என் தேசத்தை நான் மதிக்கிறேன். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. ஆமா இப்ப நான் எங்க போனோம்? காசு எடுக்க போறோம். அதுக்கு நம்ம எங்க போறோம்? ஏடிஎம் போறோம். ஏடிஎம் பாஸ்போர்ட். ஜேசிபி பாஸ். வேலை நடக்கும் போதே நாங்கெல்லாம் சர்வீஸ் ரோடு யூஸ் பண்ணுவோம். இப்ப நான் எப்படி போனோன்னே தெரியல. இப்படி போட்டா இப்படிதான் போனோம். இல்ல அவர் போன்ல பேசுறாரு. ரைட்டா பயம் வந்துச்சு. வேற லெஃப்ட்ல பாரு.
லெஃப்ட்ல மீன் கடை. ஃபிஷ் ஷாப். பாத்தீங்களா 2 ரோடு, போறதுக்கு ஒரு ரோடு வர்றதுக்கு ஒரு ரோடு, நடுவுல ஏதாவது போடணும்ல. நாங்க அதெல்லாம் போட மாட்டோம், எங்களுக்கு பயங்கர நாங்க ஏன் போடல? போட்டிருக்கோம். இதோ பாருங்க, நம்ம துண்டு லைட்டு. ஆண்டா கண்ணே தெரியல. அது இன்வெஸ்டபிள்ல போட்டிருப்போம் நாங்க, உங்களுக்கு தெரியாது. அதான் எங்களோட ஸ்பெஷலு. இதுதான் எங்க நாடு. ஏங்க நான் இன்னும் காலேஜ் செகண்ட் இயர் தேர்ட் இயர் போறதுக்குள்ள நானும் அதே மாதிரி கோப்ல வச்சு சுத்த போறேன். பாத்தீங்களா கெட்டு போறானுங்க இந்த மாதிரி ஆளுங்களாலவா. பட்ருன்னு போவேன். அந்த மாதிரி பேங்க் எங்கடா? பேங்க் இப்பதானே நிஜமான விளையாட்டே ஆரம்பமே. எங்க ஊர் ஏடிஎம் எந்த அளவுக்கு வேலை செய்யணும் பாருங்க. இப்போ மோவனே மோதிடவாடா. ரைட்ல ஏடிஎம். ஐயோ போலீஸ்கார வராதா? ஏடிஎம் வேலை செய்யலாமா? எதிர்பார்த்தனா ஏடிஎம் வேலை செய்யல. என்னத்தான் பேசுவோம் அவங்களாம். 25 வயசுல கல்யாணம் ஆயிருந்தா வட பாயாசத்தோட சாப்பிட்ட மாதிரி வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கலாம். எல்லாம் போச்சு. இனிமே நம்மள எவ பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணி அத சொல்றதுக்கு 3 பேர் வெளியில. இது எஸ்பிஐ இல்ல, இது பஞ்சாப். பஞ்சாபே ஒழுங்கா வேலை செய்யுதுப்பா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அது ஒரு சரிப்பா. ஒண்ணு அவுட்டு வேலை செய்யல, இன்னொன்னுக்கு போலாம். ஏன்றது மறுபடியும் அந்த ரோடு தான். இப்பெல்லாம் எங்க ஊர்ல படிச்சவன் படிக்காதவன் செய்யற ஒரே தொழில் பிளிப்கார்ட், அமேசான், ஸ்விக்கி, ஜொமோட்டோ, யூபர், டெலிவரி பாய் தான். அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க எங்க ஊரை பத்தி? ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நல்லதோ கெட்டதோ சம்பவமோ ஒண்ணு கட்டிட்டு இருக்காங்க. கராத்தா மேல போறா கராத்தா. வாவ். நான் ஃபுட்பால் இது கிரிக்கெட் விளையாடுவாங்களே டர்ஃப். அவ்வளவுதாங்க நம்ம ஆளுங்களுக்குள்ள அறிவுலாம். அது அந்த மாதிரி நெட் போட்டாலே அதான் பார்த்தா. இது என்ன விஷயம்? அது போய் நெட்டானே எனக்கு தெரியல. நான் சொல்றேன் போட்ட பெட்ரோல் ஏடிஎம் தெரியும் செத்துருவோம் போல இருக்குது. ஏடிஎம் பாட்டா ஷோரூம் ஆப்போசிட்ல ஒண்ணு இருக்கு. நீங்க தான் நாங்க இப்ப பசங்கலாம் சேர்த்து அட்டி விடுவோம் பீச்சில் எங்க லைட் ஹவுஸ்ல. அட்டி விடுவோம் பீச்சில் எங்க லைட் ஹவுஸ்ல. பாட்டு பண்ண போவோம். லடாக்ல தண்ணியில போறோம். நீங்க வாங்க, உங்களுக்கு நான் வண்டி காட்டுறேன். என் வண்டி எப்படி இருக்கும் பாருங்க. இருட்டுல பாக்குறீங்க, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல ரோடுலாம். ஆனா எங்க ஊர்ல ஹெல்மெட் போடாம போனா 5000 ரூபாய் ஃபைன். 500 ரூபான்னு நினைக்கிறேன். 500 5000 தெரியல. நான் உங்களுக்கு டீட்டெயிலா கேட்டு அப்புறம் சொல்றேன். ஹெல்மெட் போடலன்னா 5000 ரூபாய். நம்ம அதை டீட்டெயிலா பாத்துட்டு அப்புறம் சொல்றேன். அப்புறம் ஒரே கஷ்டமாப்பா. இப்ப நான் எப்படிப்பா போனோம் பேட்டா ஷோரூமுக்கு? நான் மாட்டுன்னு போயிட்டே இருக்கிறேன். எந்த சைடு புந்தாலும் வழி வரும். அதான் நம்ம சென்னை. நம்ம சென்னைடா. ஆனா எங்க ஆளுக்கு திடீர்னு கோவம் வந்ததுன்னா முட்டு சந்தாயிடும். அது மூத்திர சந்தாயிடும். மறுபடியும் மணக்கும் ஏரியா பாக்குறீங்களா? தெருவுக்கு தெருவு இருப்போம். அதே மாதிரி தெருவுக்கு தெரு காவலாளிகள் இருப்பாங்க. மணக்கும் ஏரியா. சைடா போயிட்டா அப்போ சின்ன பசங்க வண்டி ஓட்டுறாங்க. சூளைமேட்டுக்கு நான் தான் கூகுள் மேப். என்ன கார்த்தி கால் பண்றான். தம்பி நான் அப்புறம் பண்றேன்பா, வெயிப்பா. எவ்வளவு முக்கியமான வேலையில இருக்கிறோம். இது தெரிஞ்சிருந்தா நம்ம முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிருப்போம் மேடம்.
மைக் வாங்கணும்னு ஒரு வாரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு மேடம். ஆனாலும் திரும்ப வர மாட்டோம்தான்டா நினைச்சீங்க, திரும்ப வர மாட்டோம்டா. பேங்க் வருமா? நானும் கிடைச்ச சந்தெல்லாம் போய் நிறுகிறேன். ஓப்போ மேத்தா நகரோட கூகுள் மேப்பே நான் தான். பாத்தீங்கன்னா மணக்கும் வாசனை. வணக்கம் வணக்கம், வாசனை மட்டும் வணக்கம். தெருவுக்கு இருக்கும். உங்களுக்கு நான் பகல்ல காட்டுறேன் எங்க ரோடு எப்படி இருக்குன்னு. மயான் ரோட பத்தி அடிக்கடி பேசலாம்னு சொல்றீங்கன்னா அத்தனை வாட்டி என் வீல மாத்தி இருக்கிறேன். நீயே சொல்லிடு எப்படி அது பாஸ்ட். போன வாரம் தான் ஃப்ரண்ட் வீல் என்ன ஆயிடுச்சு, ரிம் பெண்ட் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கடுப்பாகுது எங்க ரோடு மேல. காலேஜ்ல என் ஃப்ரெண்டு ஏதோ சொல்ல போறான். காலேஜ்ல நான் ஆரம்பிக்கிறான், பெரிய கதை தான். சொல்லு. இல்ல ரொம்ப கஷ்டமான கதை. என்ன கதை? என் ஃப்ரெண்டு RX வாங்கினான் புதுசா. அவங்க வீட்டுல கெஞ்சி குஞ்சி இந்த நக்கலு, நயாண்டி, எடக்கு, மடக்கு, எகடாசி, குத்தலு, குசும்பலு இதெல்லாம் பொள்ளாச்சியில வச்சு புதைச்சிட்டு வந்துரு. தெரியுதுல்ல? தப்பு பார்த்து போட்டுக்கலாம். கஷ்டப்பட்டு ஒரு அடி வாங்கினான். இப்ப நான் லெஃப்ட் போட்டா ரைட் போட்டா? ரைட்டு போனோம். ரைட்டா? ஆமா, ரைட்ல ஒண்ணு இருக்கு. எதுல விட்டேன்? கஷ்டப்பட்டு கெஞ்சி போராடி வாங்கினான். வாங்கி காலேஜுக்கு எடுத்துன்னு வந்தா நாங்க எல்லாரும் ஓட்டணும். நல்லாதான் போயிட்டு இருந்தது. ஒரு மாசம் கழிச்சு வண்டிய பாக்குறான், அழுக்கா இருக்கும் தான் நீங்க நினைப்பீங்க. நீங்க ஓட்டுனத பொறுத்து டயர் பேசிருக்கோம். அதெல்லாம் தெரிஞ்சா பரவாயில்லையே, டயர் எல்லாம் நல்லா இருக்குது. நம்ம நாட்டு ரோடுனால ரிம்மு போயிடுச்சு. சந்தோஷம். நல்லா ரிம்பு நல்லா எஸ்கோக்கி மாரி இருக்குது ரிம்பு. பரவாயில்ல. நம்ம கிட்ட இருக்கிறது SBI பா, இது இந்தியா. இது SBI இந்தியா வேணா நம்பிட்டு நீ எதுவா இருந்தாலும் எடுக்க முடியாது. இங்க பாருங்க, இந்தியன் பேங்க். என்னடி இது? நேராவே போலாம். நேராவே போலாமா? ஆமா. சந்தோஷம். மணக்கும் ஏரியா. பாருங்க. பெட்ல இருக்குதுவா.